வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், ஒரு பலகாரம் செய்ய போகிறோம். இது அரிசி மாவில் செய்கிறது. செஞ்சு வச்சுட்டாக்கா ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். அரிசி மாவு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு பச்சரிசி. இந்த 1 கப்பு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம். இப்போ தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். கடலை ஒரு 1/4 கப்பு. 1 கப்பு பச்சரிசிக்கு எல்லாமே 1/4 கப்பு எடுத்துக்கலாம். கொப்பரை, காஞ்ச கொப்பரை கொஞ்சம் திருவி எடுத்துக்கணும். கிரவுண்ட் நட் கொஞ்சம். இது எள்ளு வறுத்து வச்சுருக்கிறேன். நெய் ஒரு 1/2 ஸ்பூனு. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 கப்பு வெல்லம். இப்போ இந்த அரிசி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ ஒன்றொன்னா நம்ம நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலையை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கடலை கூட சும்மா அந்த சூட்டில் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கலாம். நான் எள்ளு கொப்பரை திருவி வச்சுட்டேன். எள்ளு ஃபஸ்ட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயின் பண்ண வெள்ளை தண்ணியை மறுபடியும் கொதிக்க வைக்கணும். இப்போ எல்லாம் அரைச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன்னு ஏலக்காய் பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன்னு நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு வெல்லம் எள்ளு ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருந்தேன். அதனால் எள்ளு ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஹெல்தி. கடலைப்பருப்பு, கடலை, கொப்பரை எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பசங்க போக வர பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இந்த வெள்ளை தண்ணியை பாகு எடுக்க வேண்டாம். ரொம்ப கெட்டியாக உங்களுக்கு வேணும்னா ஒரு கம்பி பதத்துக்கு பாகு எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா நல்ல பிசுபிசுன்னு வந்தால் போதும். நீங்கள் அதை சுட சுட சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு.